புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் பாசரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர். சசிகலா இந்த தினத்தில் மிக முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறார். சசிகலா என்ன அறிவிப்பை வெளியிடுகிறார் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். திமுகவில் சட்டமன்றத்துக்கு நின்று எம்எல்ஏவா இருக்காரு அந்த சமயம். அதனால புரட்சி தலைவர் என்ன சொல்றாரு, கருணாநிதி இருக்கட்டும், அவருக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவைன்னு புரட்சி தலைவரே எல்லார்கிட்டையும் போய் பேசி புரட்சி தலைவர் தான் கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்குனார். ஆனா என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் பார்த்தாரு கருணாநிதி, முதலமைச்சர் சீட்டு கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அவரு, வழக்கம் போலதான் என்ன செய்யறாரு, புரட்சி தலைவரை எப்படியாவது இந்த கச்சை விட்டு வெளியில நவத்திடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால என்ன பண்றாரு, அவரை கச்சை விட்டு நீக்கிறாரு. புரட்சி தலைவர் வெளியில எல்லார்கிட்டையும் சொல்றாரு, அவர் என்னை நீக்கிட்டாரு, நான் சினிமாவில் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணி நல்லபடியா செயல்படுங்கிறார். புரட்சி தலைவரோட வந்தவங்கலாம் என்ன சொல்றாங்க, அன்னைக்கு திமுகவில் இருக்கிற தொண்டர்களும் யாருன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவருடைய மன்றத்து ஆட்கள் தான். அதான் திமுக. அப்போ என்ன சொல்றாரு, மற்றவங்க யாரும் கேட்கல, இல்லை நீங்க வந்தாகணும், நீங்க ஒரு கட்சி துவங்கி நீங்க நடத்தி ஆகணுங்கிறாங்க. புரட்சி தலைவர் அந்த மாதிரி ஒரு எண்ணமே அவர்கிட்ட இல்லை. அதனால என்ன ஆகுது, புரட்சி தலைவருக்கு கையில கச்சோ ஒன்றும் இல்லை. அப்ப என்ன சொல்றாரு, அனகாபுத்தூர் ராமலிங்கம்னு ஒருத்தர், அவர் தலைவர் மேல ரொம்ப பாசம் உள்ளவர், அவர் ஒரு கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாரு, தலைவர்கிட்ட அதை கொண்டாந்து கொடுத்து நீங்க இந்த கட்சியை எடுத்து நடத்துங்கிறார். அந்த கட்சி தலைவர் ஆரம்பிச்சது இல்லை, அனகாபுத்தூர் ராமலிங்கங்கிறவர் ஆரம்பிச்ச கட்சி அது. அதுக்கப்புறம் தலைவர் எடுத்து அதை நடத்துறார். முதல்ல திண்டுக்கல் தேர்தல் வருது நாடாளுமன்றத்துக்கு, அதில் மாயாத்தேவரை நிறுத்தி அப்போ ரெட்டை இலை சின்னம், சுயேட்சை சின்னம், அதை எடுத்து நின்று வெற்றி பெறாங்க, முதல் வெற்றி. அதுக்கப்புறம் தலைவர் சட்டமன்ற தேர்தல் இதெல்லாம் நின்று வெற்றி பெற்று 3 முறை தலைவர் ஆட்சி பண்றார். அதுல ஒரு முறை பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம அமெரிக்கால இருந்தார். அப்ப எல்லாம் அம்மாவை அரசியலுக்கு கொண்டு வந்துட்டாரு. அம்மா கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காங்க. அந்த சமயத்தில் பிரச்சாரம் எல்லாம் அம்மா போய் பண்றாங்க. தலைவர் உயிரோட வருவாரு, உங்களையெல்லாம் பார்ப்பாரு, நான் சொல்றத நம்பி ஓட்டு போடுங்கிறாங்க. ஏன் அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா, கருணாநிதி ஒரு பக்கம் பிரச்சாரத்தில் என்ன சொல்றாரு, தலைவர் இறந்து போயிட்டாரு, அவரை ஐஸ் பெட்டியில் வச்சிருக்காங்க, அதனால இந்த அம்மா பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் மக்களை திசை திருப்பினார். ஆனால் அதெல்லாம் நடக்கலை. நல்லபடியாக தலைவர் வெற்றி பெற்று பதவி ஏற்றுக்கிட்டார். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் பாசரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர்.